ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் பாண்டிக்கு ஒரு வழியாக எல்லாருமே பணத்தை போட்டு 3 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு அப்பா வந்து பணம் கொடுக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நமக்காக என்னடா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய தடவை நான் வருத்தப்பட்டது அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மனுஷன் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அவர் நம்ம அப்பாடா, நமக்காக எவ்வளவோ விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு, நினச்சிருந்தா என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே பண்ணாமல் வெளியவே உட்காந்துட்டு இருக்காரா, உள்ளே கூட மலைக்காக கூட அவர் ஒதுங்கினது கிடையாது. அதனால் இனிமேல் அப்பாவை யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு நடேசன் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பல்லவனோட அம்மா பணத்தை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டில் ரொம்ப பணம் இருக்குல்ல, அதை பத்திரமா சேஃப்டியாக வைக்கணும்ல, அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துப்பாரு. பாண்டிக்காக தான் நாளைக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கடையை பாண்டி பேரில் மாற்றணும். அப்போ தான் இந்த பாண்டியோட எதிர்காலத்துக்காக அந்த பணத்தை நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது கிடச்சதா தேனியா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 லட்ச ரூபாய் பணம் இருக்கியா வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியாக அதை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.